ஹே கைஸ், இந்த உலகத்தில் எல்லோரும் ரொம்ப பாதிக்கப்படுறது என்னால் தெரியுமா? அன்புனால தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து அப்பா அம்மா மேலேயோ இல்லை கூட பிறந்தவங்க மேலேயோ இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ காதலன் காதலி கணவன் மனைவி இப்படின்ற ஒருத்தவங்கள சார்ந்து இன்னொருத்தவங்கள்ட்ட அன்புக்காக ஏங்கி இன்னொருத்தவங்க மேலே அன்பு வச்சு இப்படியே தான் வளர்ந்து பழகியிருக்கோம். நம்மளை வளர்த்ததும் அப்படித்தான். இது தப்பே இல்லை. கண்டிப்பாக இன்னொருத்தவங்களை நேசிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இன்னொருத்தவங்கள்ட்ட அன்புலேயே தங்கி வாழ்ந்துட்டோன்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துட்டோன்னா நம்மளை வந்து அதுலேருந்து மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம். இது அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். இல்லைன்னு சொல்லுங்கள். இன்னொருத்தவங்க அன்புனால நம்ம வெளியில் காட்டிக்காமல் இருக்கலாம். டேய் நான்லாம் அப்படி நான்லாம் இப்படின்னு நம்ம பெருசாக பேசலாம். ஆனால் எல்லாரும் மனசில் ஏதோ ஒன்றுக்காக ஏங்கி தவிச்சு பல பேர் இங்கே சைக்கோவாக மாறி பல பேர் செத்தே போகிறான். ஸோ நம்ம செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? நம்ம தலைமுறைகளில் நம்ம யாரையுமே நம்மளை நாம் நேசிக்கிறவங்கள வளரலை, நம்மளை அப்படி வளர்க்கவும் இல்லை. இன்னொருத்தவங்கள தங்கி வாழ்கிறவங்களாவே நம்மளை வளர்த்துட்டாங்க. இந்த ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவாங்கண்ணே, அந்த மாதிரி நம்மளாம் ஒரு ஒட்டுண்ணிகள் தான். இன்னொருத்தவங்களை நம்பியே இன்னொருத்தவங்கள்ட்ட அன்பை நம்பியே தான் இருக்கும். ஸோ இனி வார தலைமுறையாவது, இப்போ நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளாக இருக்கலாம், கண்டிப்பாக எல்லாரையுமே தன்னை நேசிக்கிறவங்களா, சுயமாக தன்னை நேசித்து தன்னோட விருப்பத்தையும் தன்னோட அன்பையும் எதிர்பார்க்குறவங்களா வளர்த்துட்டோன்னா அந்த பிரச்சனை இனி இருக்காது. தன்னை நேசிக்கிறவன் இன்னொருத்தனையும் கண்டிப்பாக நேசிக்கத்தான் போகிறான். ஆனால் இன்னொருத்தனுக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட அன்பை எதிர்பார்த்து இன்னொருத்தவங்க அன்பில் தங்கி ஏங்கி போகிறவனா, அதனால் பாதிக்கப்படுறவனா இருக்க மாட்டான். ஸோ கண்டிப்பாக நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனை தன்னை தானே நேசிக்கிறவங்கள வளர்த்தோம்னா இந்த சமுதாயத்துலேயும் சரி நம்ம குடும்பங்கள்லேயும் சரி நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மனிதர்கள் நிறைய சந்தோஷமாகவும் வாழலாம். நான் சொல்கிறேன், சரியாக தப்பான்னு நீங்கள் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க.